ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் பேக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்கள் மொபைலிருந்து ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இருக்கிற ஜக் ஃபைல்ஸை ஃபுல்லாக எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கன்சியூம் ஓரளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்பை எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் நம்ம எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுவோம், சம் அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படாமல் இருக்கும். அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட மேலே இருக்க அப்ளிகேஷன் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். அதில் இருக்க ஜக் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோனில் ஸ்டோரேஜாக இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே கிளியர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பை திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் அன்இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால்னு இருக்க இடத்துல நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு ஒரு ஆப்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் காட்டும். என்ன ரீசனுக்கு இவ்வளோ ஆப்ஸ் காட்டுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களோட ஃபோனில் எப்பயாச்சும் ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணோட ஃபோல்டர்ஸ். ஸோ இதோட ஜக் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ண அந்த இது கூட இதில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் என்னென்ன டெலிட் பண்ணியிருக்கணும் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் கிளியர் டேட்டா கொடுத்தவாசி எனக்கு அந்த HDFCயோட அது காட்டலை. பட் அதை நார்மலாக நான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதுவுமே காட்டும். இது எப்படி அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷனாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம ஆப்போட டேட்டா எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குன்றது உங்களுக்கு இங்கேயே தெரியும். ஜஸ்ட் ஒரு நான் 10 ஃபைல் தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 ஃபைலுக்கே கிட்டத்தட்ட 380 MBக்கு மேலே போயிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்கள் ஃபோனில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, நான் ஃபோனில் எதுவுமே ஏற்றலை, எல்லா ஆப்ஸுமே அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட் என்னோடய டேட்டா குறையிற மாதிரியே தெரில, நான் எந்த ஆப்புமே இல்லை, எந்த ஸ்டோரேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ஆப்ஸில் நீங்கள் எந்த ஆப்புமே முன்னாடி இல்லாமல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை டெலீட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் உங்கள் ஆப்போட டேட்டா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி 100 கணக்கில் ஃபோட்டோஸை அழிச்சாலும் உங்களோட ஸ்டோரேஜ் எப்போயுமே கிளியர் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் இருக்க கிட்டத்தட்ட 84 ஆப்போட ஜக் ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மகிட்ட இருக்க ஜக் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கன்சியூம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். இப்போ ஒரு ஆப் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதை எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்புக்கு எனி நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க டேரெக்டாக ஈஸியாக எந்த விதமான அப்ளிகேஷனை உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மூலியமாக கொஞ்சம் தடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஒய்ஃபைல மட்டும் பண்ணுறதா இல்லை நெட்வொர்க்கில் பண்ணுறதான்னு கேட்கும். ஸோ டோன்ட் அப்டேட்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ப்ளே டோன்ட் ப்ளேன்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க இன்டர்நெட்டை தேவையில்லாமல் கன்சியூம் ஆகிறது நீங்கள் குறைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.